2006 வங்கியில் கடன் வாங்கி கடந்த 16 ஆண்டுகளாக வட்டி கட்டி கொண்டிருக்கும் நபருக்கும் வங்கி மேனேஜருக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலை கேட்ட பின்னர் வங்கியில் கடன் வாங்கி இஎம்ஐ வட்டி கட்டி கொண்டிருக்கும் பலரின் கடன் பாதியாக ஏன் முழுவதுமாக குறைய வாய்ப்புள்ளது. கடன் வாங்கி வட்டி கட்டி கொண்டிருக்கும் வாடிக்கையாளர்களிடம் வங்கிகள் சொல்ல மறக்கும் அல்லது சொல்லாமல் மறைக்கும் ஒரு முக்கியமான தகவலை பொதுமக்கள் அனைவருக்கும் புரியும்படி மிக தெளிவாக எடுத்து கூறியுள்ளார் வங்கி ஊழியரிடம் பேசும் கடன் வாங்கிய இந்த நபர். பலரும் அறியாத இந்த தகவல் அடங்கிய இந்த உரையாடல் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. இஎம்ஐ, கடன், வட்டி ஆகியவற்றில் சிக்கி தவிக்கும் அனைவருக்கும் இந்த உரையாடல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. கடைசியில் வங்கி மேனேஜர் ஒரு பதில் கூறுவார். அதற்கு கடன் வாங்கிய நபர் கூறிய பதிலுக்கு வங்கி மேனேஜர் பதில் கூற முடியாத நிலை ஏற்பட்டது. நான் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்தேன் சார். அதாவது நம்ம வந்து லோன் வாங்கினது 51 லட்ச ரூபா வாங்கியிருக்கோமா சார்? ஆமா ஆமா வாங்கிருக்கீங்க. ஹலோ, ஆமா சார். 51 லட்ச ரூபா வாங்கியிருக்கோம். நம்ம வந்து எத்தனை மாசத்துக்கு முன்னாடி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம் சார்? ஆல்மோஸ்ட் 2006ல இருந்து இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க சார். 2006ல இருந்து மாசம் எவ்வளவு சார் இஎம்ஐ கட்டியிருக்கேன்? 57,000 சம்திங் கட்டிட்டு இருக்கீங்க. 57ஆ சார்? ஆமா. ஒரு நிமிஷம் சார். அதாவது 57,000 மாசம் நான் இஎம்ஐ கட்டியிருக்கேன் 2006ல இருந்து. ஆமா. அப்படின்னா எத்தனை வருஷம் சார்? ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் ஆகுது சார். 14 இயர்ஸ் கட்டியிருக்கேன். அப்படின்னா டோட்டலா நான் எவ்வளவு சார் அமௌண்ட் கட்டியிருக்கேன் டோட்டலா? மாசம் 94 lakhs கிட்ட கட்டிருக்கீங்க சார். 51 லட்ச ரூபா கடன் வாங்கினதுக்கு நான் இது வரைக்கும் 94 லட்ச ரூபா கட்டிட்டேன். அப்படித்தானே சார்? 94 lakhs கட்டிருக்கீங்க. ஆமா. 51 லட்ச ரூபா நான் கடன் வாங்கினேன். நான் வந்து இது வரைக்கும் கட்டினது 94 லட்ச ரூபா கட்டிட்டேன். ஆமா. சரி, இப்ப என்னுடைய 51 லட்ச ரூபால எத்தனை லட்ச ரூபா கடன் அடைஞ்சிருக்கு சார்? இப்ப அதுல 14 lakhs தான் அடைஞ்சிருக்கு சார். ஓகே, இப்ப 14 லட்சம் தான் நான் கடன் அடைச்சிருக்கேன். ஆமா. சோ நான் 94 லட்ச ரூபா கட்டினாலுமே எனக்கு வெறும் 14 லட்ச ரூபா தான் கடன் அடைஞ்சிருக்கு இது வரைக்கும். ஆமா சார். மிச்சதெல்லாம் வட்டியிலே போயிடுச்சா சார்? ஆமா சார். 80 lakhs உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் போயிருக்கு. ஓகே, அப்ப நான் 80 லட்ச ரூபா நான் வந்து இது வரைக்கும் வட்டியிலேயே இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஆமா கண்டிப்பா. சரி சார், இது வந்து நான் 14.75% வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேனா சார்? ஆமா சார். நீங்க லோன் எடுக்கும்போது அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14.75% நான் வந்து வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா. ஆனா அதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து அந்த ஹவுசிங் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.8% தான் மேக்ஸிமம் பண்ணணும்னு சொல்லி குறைச்சிட்டாங்க. அப்படித்தானே சார்? அது ரீசன்ட் அப்டேட் சார். நீங்க சொல்றது வந்து ரீசன்ட்டா எந்த வருஷத்துல? வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள தான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% பிலோ வந்தது. ஓகே, ஆமா. ஆனா முதல்ல வெரி ரீசன்ட்டா, இந்த கொரோனா ரீசன்ல வெரி ரீசன்ட்டா ஆர்பிஐ கண்டினியூஸா 6 இதுக்கு குவார்ட்டருக்கு வந்துட்டு ரெப்போ ரேட் வந்து டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா சார். இப்போ இந்த டைம்ல தான் வந்து 6.795க்கு வந்துட்டு நாங்க ஹோம் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். உமன் பர்ச்சேஸருக்கு 7% அவைலபிள் ரேட். இப்போ வந்து 6.9%க்கு ஆர்பிஐ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிட்டாங்க. 6.95. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி அது 8%க்கு குறைஞ்சிருச்சு. கரெக்டா சார்? ஆமா ஆமா. ஆனா இப்ப எனக்கு வந்து இந்த விஷயம் தெரியப்படுத்தப்படாதனாலயோ இல்ல தெரியாதனாலயோ நான் வந்து தொடர்ந்து 14%க்கு கட்டிட்டே இருக்கேன். அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கன்வர்ஷன் நீங்க பண்ணாதனால பழைய ரேட்லயே கண்டினியூ ஆகுது. ஓகே, அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கன்வர்ஷன் நான் பண்ணியிருந்தா இந்நேரம் நான் வந்து கடனே அடைச்சு முடிச்சிருப்பேன் ஆல்மோஸ்ட். ஆமா. ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கன்வர்ஷன் பண்ண எனக்கு தெரியாதனால நான் வந்து இப்ப கடனை அடைச்சிக்கிட்டே இருந்தாலும் 94 லட்சம் கட்டினாலும் எனக்கு 14 லட்சம் தான் அடைஞ்சிருக்கு. ஆமா சார். அதான் ஆமா, அன்னைக்கு நீங்க என்கிட்ட சொன்னீங்க. அதாவது ஐ எம் ஆக்சுவலி பேயிங் ஃபார் மை இக்னரன்ஸ். அதாவது என்னுடைய அறியாமைக்காக நான் வந்து செலவு பண்ணிருக்கேன் அப்படின்றதுதான் உண்மை இந்த மேட்டர்ல. இல்ல சார், இது எல்லாமே வந்து நீங்க இப்படி கேட்டீங்கன்னா என்னால பதில் சொல்ல முடியாது. லோன் அக்ரிமெண்ட்ல எல்லாமே இருக்கும். எவ்ரிதிங் வில் பி தேர். ஏன்னா அந்த லோன் அக்ரிமெண்ட் எடுத்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா லோன் அக்ரிமெண்ட் பேப்பர் வந்து ஐ திங்க் 28 பேப்பர் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். 28 பேப்பர் எல்லாருமே வரி தீராம படிச்சு கையெழுத்து போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் கஷ்டத்துக்கு லோன் வாங்குறான். அப்ப வந்து 28 பேப்பர் உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாட்டான். பட் நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட். அதாவது 14%க்கு நான் வந்து வட்டி கட்டிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஆனா ஆர்பிஐ வந்து அதை 8%-ஆ குறைச்சிருச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடியே. இருந்தாலும் எனக்கு அந்த விவரம் தெரியல. இல்ல சார், ஆர்பிஐ ரேட் வந்து ஒரு கைட்லைன் ரேட் தான்.
அது எனக்கு தெரியும் சார். நேற்று உட்காந்து நீங்க சொன்னனால நானும் உட்காந்து நெட்டை உட்காந்து படிச்சேன். ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்கு ஒரு கைட்லைன் கொடுக்குது. அதாவது பப்ளிக் இதுக்கு மேல நீ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணி மக்களை கஷ்டப்படுத்தாத, நானே உனக்கு கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரில நம்ம அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசாங்கம்ன்றனால மக்களுக்கு சாதகம் பண்ணணும்னு ஆர்பிஐ நினைக்குது. அதனால வங்கிகள் வந்து மக்களை வந்து அதிகமா மக்கள்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிருக்க கூடாதுன்னு ஆர்பிஐ வந்து சில சட்டங்கள் போடுது. ஆனா அந்த சட்டங்கள் வந்து மக்களுக்கு போய் சேர முடியாத சூழல் இருக்கு. ஏன்னா மக்களுக்கு அது தெரியும். ஆனா வங்கி வந்து தொடர்ந்து 14% வட்டியை போட்டுட்டு தான் இருக்காங்க. கேட்டா இல்ல நீங்க வந்து எழுதி கொடுத்தா நாங்க வந்து 8% கொடுப்போம், நீங்க எழுதி கொடுக்காதனால உங்க தொடர்ந்து 14% வட்டி கட்டுங்க, நீங்க உங்களுக்கு விவரம் தெரியல, வட்டியை குறைச்சிருக்குன்றத நீங்க அப்ளிகேஷன்ல எழுதினா தான் நாங்க குறைப்போம், இல்லைன்னா நாங்க எங்க லாபப்படுறதுக்கு நாங்க ஏன் குறைக்கணும், 14% நான் கட்டிட்டே இருங்க அப்படின்னு. நீ அக்ரிமெண்ட்ல இருக்கு, நீ அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்ட, நீ படிச்சுதான் கையெழுத்து போட்ட, அதனால நீ கட்டு நீங்க சொல்றீங்க. நான் உங்களை தப்பாலாம் ஒன்றும் சொல்லல சார். நான் என்னோட கேக்குற கேள்விக்கு வந்துட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் அதுக்கான இல்ல நீங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா என்னுடைய ஒரு சின்ன ஒரு நான் வந்து ஒரு டாக்டர்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து உங்க பேங்க் பத்தி ஒண்ணும் தெரியாது இல்லையா. அதே மாதிரி நீங்க வந்து பேங்கர்னு வச்சுக்கோங்களேன், உங்க உடம்ப பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா. பாருங்க, அதாவது நீங்க பேங்க் ஒர்க்கர், பாவம் நீங்க என்ன செய்வீங்க, உங்களுடைய பேங்க் உங்க பேங்க் ஓனர்ஸ் இருக்காங்க, போர்டுல மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் பணம் சம்பாதிக்க போறாங்க. உங்க சமீப காலங்கள்ல உங்களுடைய பேங்க் ஓனர் வந்து எத்தனையோ 1000 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு எக்ஸிட் ஆனார்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் படிச்சாங்க. அவர் பணக்காரனாக போறாரு. ஆனா நீங்க இதே மாதிரி தானே இருக்க போறீங்க. உங்களை நான் குறை சொல்லல, உங்களோட நான் எம்பத்தைஸ் பண்றேன் சரிங்களா. இப்ப விஷயம் என்னன்னா, ஒருவேளை நீங்க சிங்கிள் பர்சன் பேங்க் ஓனரா இல்ல பேங்க் மேனேஜரா இல்ல, ஒரு சாதாரண மனுஷனா நீங்க உங்களுக்கு இதெல்லாம் விவரம் தெரியாம லோன் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு யாராவது வந்து சார் ஒரு 8% குறைச்சிட்டான் ஆர்பிஐ, 6% ஆர்பிஐ குறைச்சிட்டான், நீங்க விவரம் இல்லாம 14% கட்டிட்டு இருக்கீங்களே, பேங்க்ல போய் பேங்க்குக்காரன் உங்ககிட்ட வந்து கடன் வாங்கும் போது 100 பேர் வந்து வாங்கிக்கோன்னு சொல்லுவான். ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு, ஒரு ஃபார்ம்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா நீ வந்து பாதி வட்டி குணம் குறைய போகுது, இந்த ஃபார்மை எழுதுன்ற நாலேஜ எந்த பேங்க் மேனேஜரும் எந்த கஸ்டமருக்கும் சொல்ல மாட்டாங்கல்ல சார், சொல்ல மாட்டேன்றாங்க. எனக்கு யாரும் சொல்ல. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாக்குறேன், எங்க அக்கா கிட்ட கேட்டு பாக்குறேன், அவங்க யாருக்குமே சொல்லல. அப்ப எல்லா பேங்க் மேனேஜருமே ஒரே ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா உன் வட்டி வந்து 14.75% இருந்து நீ வந்து 6% உன் வட்டி குறைஞ்சிரும். அப்படி வட்டி குறைஞ்சா நீ ஈஸியா லோனை கட்டி முடிச்சிருவ அப்படின்னு யாருமே சொல்லல சார். இப்ப எனக்கு சொல்லல சார், நான் வந்து 94 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கேன் சார். ஆனா என்னுடைய கடன் வெறும் 14 லட்சம் தான் சார் குறைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட விடாம, ஒரு மாசம் கூட கட்டுச்சிட்டு இல்லாம நான் கரெக்டா கட்டிட்டே இருக்கேன் சார். சரியா சார். என்கிட்ட வந்து நீ வாங்கிக்கோ, கடன் வாங்கிக்கோ, நீங்க என்கிட்ட கடன் வாங்கிக்கோன்னு சொல்லி 100 பேர் வந்தாங்க சார் உங்க பேங்க்ல இருந்து. ஆனா அந்த 100 பேர்ல ஒரு ஆளு கூட என்கிட்ட வந்து சார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிஐ குறைச்சிருச்சு சார், ஒரே ஒரு கையெழுத்து போட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்க வட்டி வந்து 14.75 இருந்து 6% குறைஞ்சிடும் சார். அப்படி குறைஞ்சா நீங்க ஈஸியா வட்டியை கட்டி முடிச்சு கடனை கட்டி முடிச்சிடலாம் சார் அப்படின்னு அந்த 100 புரோக்கர்ல ஒரு புரோக்கர் கூட எனக்கு வந்து சொல்ல, பேங்க் மேனேஜர் என்கிட்ட சொல்ல. அப்ப ஆர்பிஐ மாத்தினது எங்க மாதிரி ஆளுங்களுக்கு யாருக்குமே தெரியாதே சார். அப்ப நாங்கெல்லாம் இழிச்சுவா பசங்களான்னு எங்களுக்கு சில நேரத்துல தோணும்ல. அதாவது ஒரு உங்களை மாதிரி ஆளுங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம்ல சார். சார் நான் பணத்தை கட்டதான் போறேன் சார், நான் எனக்கு இனிமே பேங்க் லோனே வேண்டாம் சாமி, இனிமே என் லைஃப்ல பேங்க் லோனே வாங்க போறது இல்லை சாமின்னு முடிவு பண்ணி நான் என் கோல்டு எல்லாத்தையும் வித்துட்டு உங்களுடைய பணத்தை நான் டோட்டலா கட்டி முழுகிடுவேன், என்னமே தலை முழுகிடுவேன் உங்க பேங்க். அதுக்கப்புறம் உங்க ஆளுங்க எவனாச்சும் ஒருத்தன் மற்ற லோனுக்கு நீ வீட்டுக்கு வந்தான் அவ்வளவுதான், இனிமே நான் பேங்க்ல லோனே வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். என் கையில என்ன பணம் இருக்கோ அதை நான் வந்து சேமிச்சு நான் பொருள் வாங்கிக்குவேனே ஒழிய நான் இல்லாத காசை வச்சு எனக்கு தேவையில்லாத பொருளை நீ வாங்கவே மாட்டேன். நிறைய பேர் வந்து பட் திஸ் இஸ் ஆன்சர் டு கிவ். அதை நான் உங்களுக்கு பர்சனலா சொல்றேன். நானு இட் இஸ் நாட் அஃபிஷியல் டேர்ம். நான் உங்களுக்கு சொல்ல பர்சனலாவே நீங்க இப்ப லீகலா சேலஞ்ச் பண்ணாலுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் இன் த பப்ளிக் டொமைன் தான். அதனால வந்துட்டு there is no necessary for HDFCயோ ஒரு ஆக்சிஸ் பேங்கோ ஐசிஐசியோ ஈவன் SBI for that matter அவங்களுக்கு வந்து there is no obligatory
டு எஜுகேட் கஸ்டமர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஒரு செகண்ட் சார். இப்ப உங்களுடைய சுகர் லெவல் எவ்வளவா இருக்கணும்னு பப்ளிக் டொமைன்ல இருக்கு சரிங்களா? 80 to 120 தான் இருக்கணும்ன்றது பப்ளிக் டொமைன்ல இருக்கு, நெட்ல இருக்கு, எல்லா இடத்துல இருக்கு சரியா? நீங்க சுகர் லெவல் அதிகமா போய் சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டாக்டரா உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றேன். ஏன் சார்? பப்ளிக் டொமைன்ல இருக்கு சார். நீங்க வாட்டுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு செத்து போங்க சார், நான் உங்களை சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு டாக்டர் நானும் ரெஸ்பான்சிபிளா நான் என்ன சொல்றேன் சார், உங்க சுகர் லெவல் 80 to 120 தான் இருக்கணும், அதனால நீங்க இந்த மெடிசன்லாம் சாப்பிடுங்கன்னு உங்களை நான் எஜுகேட் பண்றேன் சார். பப்ளிக் டொமைன்ல இருக்கு சார். நீங்க பப்ளிக் டொமைன்ல 80 to 120 தான் இருக்கணும் இருக்கு. நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாக போறீங்க. அஸ் அ டாக்டர் எனக்கு அது தேவையில்லை, நீங்க சாகுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இல்லையா? அப்ப லீகல் மாரல் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு சார். சரியா சார்? இப்ப இல்ல சார், நம்மகிட்ட வந்து இந்த கொஸ்டின் கேட்கறவங்களுக்கு நாங்க அட்வைஸ் பண்றது வாலண்டியரா போய் யாருக்கும் சொல்றது இல்ல சார். அதுதான் உண்மை. அப்ப வந்து கேட்கற அளவுக்கு நாலேஜ் இருந்தா அவனே மாத்திட்டு போவானே. அவனுக்கு தெரியாத ஒருத்தனை போய் நீ அப்ப நான் ஒரு பல்ல இருக்கு இங்க செல்லாத, நீங்க புயல உழுகாதேன்னு ஒரு போர்டு போடுறதுக்கு பதிலா நீ போய் உழுகணும்னா உழுந்துக்கோ, நீ வந்து என்கிட்ட பள்ளம் இருக்கான்னு கேட்டா மாத்திரம் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா அது எப்படி சார்? நான் எனக்கு ஒன்றும் புரியல. உங்க பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு நீங்க இங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பாத்துப்பான். உங்க ஒய்ஃபோ உங்க சொந்தக்காரங்களோ வெளியே கடைக்கு போயிட்டு வெளியே வர்றாங்கன்னா சொசைட்டி அவங்கள பாதுகாக்குன்ற நம்பிக்கையில தான் சார். என்ன ஊரெல்லாம் போலீஸ்காரனும் ஊரெல்லாம் ஹைகோர்ட் ஜட்ஜும் நின்று உங்களை பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கானா? சட்ட பிரகாரம் தனி மனுஷன் தான் சார். மாத்தி மாத்தி ஒருத்தனுக்கு ஒருத்தனை பாதுகாப்பு கொடுத்துக்கிறோம். ஏன் சார் பேங்க்காரங்க நீங்க எல்லாரும் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, நான் லீகலா ஸ்ட்ரைட்டா இருப்பேன்னா நான் எப்படி சார் இருக்கு? அட்லீஸ்ட் உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்றேன், நான் பணத்தை கட்டிட்டு தான் உங்ககிட்ட சொல்றேன். அட்லீஸ்ட் as an இண்டிவிஜுவல் ஒரு நாளைக்கு ஒரு 4 கஸ்டமர் யாரு கூப்பிட்டு ஏன்டா நீ ஏமாந்துட்டு இருக்கடா 14.75 வேணாண்டா, இந்த ஃபார்ம்ல போட்டினா நாளைக்கே 6% வந்துரும்டா அப்படின்னு சொன்னா அவன் வாழ்க்கைய மாத்திடுவீங்களே நீங்க. ப்ளீஸ் பி மாரல் சார். ஷூர் சார், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பா பண்றேன். ஒரு நாளைக்கு 3 பேருக்கு பண்ணணும்னு ஒரு சத்தியம் எடுத்துங்க சார். சக்திக்கு மீறி வட்டிக்கு கடன் வாங்கி வட்டி கட்டியே காலத்தை கஷ்டப்பட்டு கழிப்பதை விட வட்டியை முழுவதுமாக தவிர்ப்பது நல்லது. வாங்கியது 51 லட்சம், கட்டியது 94 லட்சம், ஆனால் இன்னும் கடன் தீரவில்லை. வட்டியின் கொடூரத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சற்றுமுன் டைம்ஸ் சோஷியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.